வெறுமனே வந்து நம்ம மாமாவை பத்தி போய் சொன்னது மட்டும் இல்ல, நம்ம குமரன் ப்ரோ இருக்காருல, குமரன் ப்ரோ காணாம போனதுக்கு காரணமும் இவன் தான் அப்படின்னு வந்து இப்ப கிருஷ்ணாவை பிடிச்சி பல்லார் ஒன்று வைக்க, ஐயோ விட்டுருங்க தம்பி விட்டுருங்க தம்பி அப்படின்னு வந்து இந்த பக்கம் எல்லாம் மாத்தி மாத்தி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா முத்து மலரும், அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி செந்தும். இந்த சமயத்தை தான் வந்து காவேரி டக்குன்னு முன்னாடி வந்து, எங்க அப்பா சந்தானத்தை நாங்கெல்லாம் சாமி மாதிரி பார்த்தோம், அந்த மனுஷனை நாங்க வந்து எல்லாரும் சந்தேகப்பட்டு அவரை மோசமா பேசுறதுக்கெல்லாம் காரணமானது நீங்க தானே அப்படின்னு வந்து பலார் பலார் இந்த சிந்துவையும் அறைய ஆரம்பிக்க. சிந்து ஐயோ அக்கா விட்டுருங்கக்கா விட்டுருங்கக்கா அப்படிங்கும் போது, என் பிள்ளைங்களை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு வந்து முத்துமலர் கெஞ்ச, டக்குன்னு வந்து இப்போ வந்து அவங்கள வந்து பார்த்து, பார் நீ எல்லாம் ஒரு மனுஷியா, அந்த ஆள் சொன்னானா அதுக்குன்னு வந்து உன் புருஷனை மாத்தி செத்து போன உன் புருஷனை விட்டுட்டு என் புருஷன் தான் உன் புருஷன் சொல்லி எவ்வளவு கேவலமா நாடகம் ஆடி இருக்க, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸை கூப்பிடுங்க தம்பி போலீஸை கூப்பிடுங்க தம்பி அப்படின்னா, போலீஸ் வேணாமா போலீஸ் வேணாக்கா, அக்கா நாங்க எங்களுக்கு வேற வழி இல்லக்கா, எங்களுக்கு வந்து எங்க வாழ்க்கை அவ்வளவு தூரம் ஒரு சின்ன பின்னமாச்சு. அந்த சமயத்துல அந்த பசுபதி கிட்ட போய் நிற்கும் பொழுது அந்த ஆள் வந்து எங்களை வந்து பணம் வேணும்னா இதை பண்ணு, இல்லைன்னா உங்க கடனெல்லாம் அடைக்க முடியாதுன்ட்டாரு. நான் வந்து மதுரை பக்கம்க்கா, இவர்கிட்ட நிறைய இடத்த வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கணும் என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா. அப்போ அந்த பசுபதிக்கிட்டையும் வந்து ஆளுங்க மூலமா கடன் வாங்கிட்டோம். அந்த ஆள் வச்சிருந்த காசுக்கு வந்து கொடுத்த காசுக்கு இப்போ திருப்பி வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ ரொம்ப தொல்லை பண்ணான், டார்ச்சர் பண்ணும் பொழுது வந்து நாங்கள் தர முடியலன்னு கையை விரிச்ச உடனே, இப்படி ஒரு விஷயத்த பண்ணுங்க, சென்னையில் நான் சொல்ற வீட்டுக்கு போங்க, அங்கே வீட்டுக்கு அந்த அந்த ஆட்கள்லாம் வந்து கொடைக்கானலுக்கு வருவாங்க, கொடைக்கானலில் போய் நாங்கள் தான் சொல்லுங்கன்ட்டு ஃபோட்டோவெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவை தான் காமிச்சோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து, இந்த பார் எல்லாம் சரி, அது எப்படி என் மாப்பிள்ள குமரன் அவர் வந்து நான் உங்களை பார்த்தேன் மதுரை வீட்டில் வந்து பார்த்தேன்னா சொல்லியிருப்பாரு, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கும்பொழுதுதான் இப்போ அடுத்த ஷாக்கான உண்மை ஒன்று வெளில வரப்போகுது. ஸோ குமரன் அப்படிங்கிறவரை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், குமரனுங்கிறவரை எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, இல்லை இவங்க தான் காமிச்சாங்க அப்படிங்கிறாரு. யார் இவங்க அப்படின்னா வந்து, இல்லை இந்த பசுபதி தான் கூப்பிட்டு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சு அவரை காமிச்சாரு அப்படிங்கிறாங்க. கட்டி போட்டு வச்சா அப்படின்னு வந்து கேட்க, கட்டி போட்டு வச்சு மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாத உண்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு கேட்க, இப்போ அதிர்ச்சியான சில விஷயங்கள்லாம் தெரிய வரப்போகுதுன்னு நினச்சா, அந்த சமயத்தை கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, கீழே இருக்க ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து டக்குன்னு அதை வந்து காவேரியோட கழுத்துல வச்சிடறாரு. காவேரி கழுத்துல வச்சு, இதை பாருங்க இதுக்கு மேல எங்கள்கிட்ட எதையும் கேட்காதீங்க, எங்களை வந்து நாங்க வந்து ஒழுங்கா விட்டுருங்க, நாங்க வந்து உடனே இப்ப கிளம்பி போனோம், ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா புள்ளத்தாச்சியா இருக்காங்க கூட பார்க்க மாட்டேன், இவங்களோட கொலையா கொண்டுடுவேன் அப்படின்னு வந்து கழுத்துல கை வச்சு நின்ன உடனே ஷாக் ஆகி தாத்தால இருந்து இந்த பக்கம் வந்து சாரதா விஜய் எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்கும் பொழுது, காவேரி ஏங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உண்மையை கேளுங்க, இந்த குமரன் மாமாவை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, காவேரின்னு எல்லாம் பதறிட்டு இருக்க, கழுத்து கிட்ட கத்திய வைக்கிறார். கத்தியை வச்சுட்டு, இந்த பாருங்க எங்களை ஒழுங்கா விட்டுருங்க அப்படின்னு வந்து தள்ளி போகிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுதே வந்து இந்த பக்கம் நிவினும் இந்த பக்கம் வந்து விஜயும் பார்த்துட்டே இருக்காங்க, கண்ணை பார்த்துட்டே இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பாருங்க இதுக்கு மேல நாங்க எதையாவது சொன்னா அந்த பசுபதி எங்களை வந்து அவ்வளவுதான் உயிரோட எங்களை கொன்னுடுவோம், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, உடனே உங்க கார் எடுத்து வாங்க விஜய், உங்க கார் எடுத்து வாங்க அப்படிங்கிற விஜய் அவரோட கார் எடுத்து வர. கார்ல வந்து கிருஷ்ணா ஏறி உட்காந்துட்டு அப்படியே கழுத்துல கத்தி வச்சுட்டு அப்படியே வந்து கில்லி படத்துல விஜய்க்கு த்ரிஷா கழுத்துல கத்தி வச்ச மாதிரி இந்த கழுத்துல கத்தி வச்சுட்டு அப்படி இழுத்துட்டு வந்து அம்மா வண்டியில ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு கார்ல ஏற, காவேரி விழப்போனாங்களே டக்குன்னு விஜய் பிடிச்ச கையோட என்ன பண்றாரு, எட்டி ஒரு உதைக்கிறாரு கிருஷ்ணாவை அந்த கதவோட சேர்த்து. கதவுக்குள்ள ஏறி உட்காரலான்னு போன கிருஷ்ணாவோட காலில் டம்முன்னு அடிக்க, அவர் கால் உடஞ்ச மாதிரி இப்படி ஆணு கத்தும் பொழுது டக்குன்னு முடிய பிடிச்சி, ஏண்டா எங்கள்கிட்ட தப்பிச்சு போயிடலான்னு பாத்தியா, உண்மையை சொல்லு, குமரன் ப்ரோ எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி இழுத்து அடின்னு அடிக்க ஆரம்பிக்க. நிவினும் வந்து இந்த பக்கம் பிடிச்சிட்டதுக்கு அப்புறமா அடிக்கிறாங்க. அடிக்க வந்து, என் பிள்ளை எதுவும் பண்ணாதீங்க, நாங்களே சொல்லிடுறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க பேர்ல வந்து வெறும்னே அந்த வீடும் கொஞ்சோண்டு இடம் மட்டும் இல்ல, இன்னும் சில இடம்லாம் வந்து மதுரை கிட்டக்க வாங்கி வச்சிருக்காரு உங்க புருஷன். அவர் வந்து பணத்தெல்லாம் கொடுத்து அதை வந்து சந்தானத்து மூலமா வாங்க வச்சிருக்காரு, அது அவர் பேர்லாம் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த உங்களுக்கு வந்து இப்ப சொல்லாம 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 4 பிள்ளைங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கா வந்து கொடுக்கறதுக்காக நிலம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அது விலையெல்லாம் எக்கச்சக்கமா ஏறிடுச்சு, பெரிய பாலம்லாம் போட்டதுனால ரொம்ப விலை ஏறி அது வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. இப்ப வந்து சொத்துன்னு சொல்லிட்டு பாதி சொத்துன்னு கையெழுத்து நீங்க வந்து போடும் பொழுது வீட்டுக்குன்னு மட்டும் நீங்க அனுப்பிங்க, ஆனா அந்த கையெழுத்து போடுறதுல மேஜர் பங்கு வந்து அந்த மதுரையில இருந்து வரப்போறதுக்கு தான். இந்த வீட்டுல இருந்து வரப்போறது ஒரு 1.5 கோடின்னு வச்சுட்டா கூட வந்து அதுல பாதி காசு 75 லட்சங்கிறதுலாம் பசுபதிக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆனா அந்த மதுரையில இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து வித்தாங்க அப்படின்னா வந்து ஈஸியா வந்து ஒரு 20 கோடி ரூபா வரும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதனாலதான் வந்து எங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்க சொன்னாரு. எங்க பேருக்கு அந்த வீடு வந்ததுக்கு, அந்த இடம்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து அவர் பேர்ல மாத்தி விடணும், மாத்தி விட்டுட்டா
அவர் உடனடியாக வந்து எங்கள் பேரில் இருக்க கடன் பத்திரத்தெல்லாம் கொடுத்து எங்களையும் வாழ விடுங்கன்னு சொன்னார். அதனால தான் அப்படின்னு சொல்லணும்னு சரி இது இருக்கட்டும், இவ்வளோ பெரிய விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்கேன், எங்கள் குமரன் மாமா எப்படி அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா தான் இல்லை அந்த குமரனுங்கிறவரை மலேசியாலே வச்சு கடத்திட்டாங்களாம். கடத்தி அவரை அடித்து அவரை மிரட்டி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க. அவரை நாங்கள் ஒரு தடவை வந்து பசுபதியை போய் பார்க்க போகும்பொழுது ஒரு வீட்டில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அடைச்சி உள்ளார போட்டு அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரும் வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தார். அதை மட்டும் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கங்கா தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷன், ஐயோ மாமா எல்லாம் என்னாலதான், நான் அவரை போய் திட்டி அவரை வந்து அவமானப்படுத்தினால்தான் அவர் மலேசியா போனார். இங்க இருந்தாருன்னா அவர் காணாம போனார்னு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். மலேசியாவுக்கு போனவர் அதனாலதான் கால் பண்ணலையா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து எங்க வீடுன்னு சொல்றான். டேய் எங்க வீடுன்னு சொல்லு அப்படின்னா வேணாம் எங்க பசுபதி கொண்டு வாங்க அப்படின்னா வந்து பசுபதி கொள்றதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப சொல்லனா கொண்டுருவேன் அப்படின்னு வந்து பக்கம் விஜய் வந்து பேச, அதுக்கப்புறமா வந்து அவர் இதான் வீடுன்னு சொன்ன உடனே தாத்தா சொல்றாரு உடனே போலீஸை கூப்பிடலாம் விஜய் அப்படின்னா, போலீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க ஏதாச்சும் அவர் குமரனை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்கப்பா, இதை வந்து கரெக்டா பண்ணிடுவாங்க தாத்தா, இதை நாங்கள் கரெக்டாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னா, விஜய் உனக்கு எதுக்குறா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னா, இது தேவையில்லாத பிரச்சனை இல்லை பாட்டி, இதை நாங்கள் செஞ்சுதான் ஆகணும், குமரன் ப்ரோ எங்களுக்காக ஒன்னா அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் எடுத்து கிருஷ்ணாவை வண்டியில் ஏறா அப்படின்னு கிருஷ்ணாவை அடிச்சு பிடிச்சி கையை கட்டி போட்டு அவரை ஏற்றி எங்கடா இடம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து வேகமாக வழி சொல்றாரு. வழி சொல்லி ஒரு இடத்துல போய் பார்த்தா அந்த இடம் வந்து அப்படியே வெளில வந்து ஒரு 2 ஆளுங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு விஜயும் இந்த பக்கம் வெயிட் பண்ண, இருட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு உள்ளார போயிட்டு அந்த 2 ஆளுங்களையும் பிடிச்சி கழுத்து திருவி இந்த பக்கம் அடிச்சு போட்டு அப்படியே கதவை உடச்சிக்கிட்டு உள்ளார போனா உள்ளார வந்து அழகா போதையை போட்டுட்டு உட்காந்துருக்காரு இப்ப பசுபதி. அந்த டேய் ஒன்றும் கவலைப்படாது, சீக்கிரமா இந்த முத்துமலர் குடும்பம் நமக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ராகவட்ட பேச, இல்லப்பா விஜய்க்கு டவுட் வந்துருச்சுப்பா, என்னை போட்டு அடிச்சாம்பா, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னா, என்ன நடந்தாலும் அந்த கிருஷ்ணா குடும்பம் கிருஷ்ணா அவனெல்லாம் நம்ம இந்த இடத்த பற்றிலாம் அவன் சொல்ல மாட்டாங்க, அதனால் வந்து அவனுக்கு வந்து தெளிவாக தெரியும் நம்ம அவளை கொன்றுவோன்னு தெரியும்டா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நெஞ்சிலே ஒரு மிதி விழுது. யாரான்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து நிவின் வந்து ராகவை போட்டு அடிக்க, இந்த பக்கம் பசுபதியை போட்டு விஜய் அடிச்சு பலார்னு அரைஞ்சி அந்த ரூம்குள்ளார போய் இழுத்துட்டு போய் பார்த்தா ரூம்குள்ள அப்படியே கட்டி போட்டு காயத்தோட கிடக்கிறாரு குமரன். கமருதினே குமரனா இருக்க அவரை உடனே டக்குன்னு கட்டெல்லாம் அவுத்துட்டு அவருக்கு வந்து பிடிச்சி ஐயோ குமரன் வாங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை தூக்கி குமரன் ப்ரோ அப்படின்னு தூக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் பசுபதி டேய் அப்படிங்க அந்த ஆளை போட்டு அடின்னு அடிக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அடிச்சு கட்டி போட்டு, இவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு 10 கோடி கேட்குதா, உனக்கு ஒரு 10 பைசா கிடையாது அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணாவையும் பலார்னு அரைஞ்சு உடனே போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னா, போலீஸ் வேணாம் ப்ரோ நான் கடனுக்காக வேற வழி இல்லாமல் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், இன்னும் அவன் ஆளு இங்கிலங்க வந்துட்டாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை, குமரன் ப்ரோவை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அவர் முதல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு அவசரமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது. அங்கே வச்சதுக்கு அப்புறமா இங்கே இந்த குடும்பம் எல்லாம் ஒன்றிணைஞ்சு சந்தோஷமா இருக்கிற தருணங்கள், இன்னும் கோடி கணக்கில் சொத்து இருக்குன்னு தெரிஞ்சு இன்னும் அவனோட பிரச்சனையெல்லாம் முடிகிறது. காவேரியும் கோடீஸ்வரி ஆகிறதுங்கிற திருப்பங்கள்லாம் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம பாண்டியன் ஷோஸ் ப்ரெடிக்ஷன் மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் நம்ம சேனல்ஸில் இருக்கும், இடம்பொருள் மெயின் சேனல்லையும் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.